ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் சாஃப்டான இட்லியும் மொறுமொறுன்னு தோசையும் பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி வச்சு எப்படி மாவு அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வச்சுக்கிறேன். இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் வேணாலும் எடுத்துக்கலாம், கப் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் கடையில் இட்லி அரிசின்னு கிடைக்கும், அதால் 4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி 4 டம்ளர் சேர்த்துக்கிறேன், மொத்தம் 8 டம்ளரு. இப்போ அதே டம்ளரை வச்சு உளுந்து முழு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன், அதால் 2 சேர்த்துக்கிறேன். 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்துன்ற கணக்கில் 2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். 8 டம்ளர் அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போது இது எல்லாத்தையும் தனித்தனியாக பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இட்லி நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே ஊறி போயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு புது தண்ணியை வச்சு மாவு அரைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி மாவு அரைக்கும் போது புளிச்சு வர்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது வெந்தயம். வெந்தயம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா சாஃப்டாக நமக்கு மஞ்சு வரணும், நல்லா பஞ்சு போல் இருக்கணும். இந்த மாதிரி ஆகிறதுக்கு மினிமம் 1/4 மணி நேரமாவது ஆகும். நமக்கு இப்போ உளுந்து ரெடி ஆகிடுச்சு. உளுந்தை இப்போ எடுத்துகிட்டு அதே இதில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்க்கும் போது நிறைய நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும். இது கூடவே நான் கல்லுப்பை சேர்த்துருவேன். நிறைய பேர் அரைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து கலக்குவாங்க. அது நான் பண்ண மாட்டேன். நான் அரையும் போதே உப்பு சேர்த்துப்பேன். அதுவும் அரிசி அரையும் போது தான் சேர்த்துப்பேன். இப்போ கல்லுப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், அரிசியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு குட்டி ரவை சைஸ்க்கு நமக்கு அரிசி கொரப்பாக இருக்கணும். இப்போது எல்லா மாவையும் அரிசி மாவு உளுந்து மாவையும் சேர்த்து கையை வச்சு இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்த இட்லி மாவு கூட 2 கரண்டி எடுத்துக்கிட்டு கூடவே 2 கரண்டி ராகி மாவு சேர்த்து வச்சுட்டாக்கா புளிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ராகி தோசை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், இட்லி மாவு சூப்பராக நமக்கு புளிச்சு வந்துருச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதை நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா அரிசியும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போது இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு எப்பயும் போல் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டா நம்மளோட இட்லி சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றுறதுக்காக அதே மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ மாவு கரைச்சாச்சு. இப்போ சூடான தோசைக்கல்லில் தோசையை ஊற்றிக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கிறிஸ்பியான தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் அரிசியும் உளுந்தையும் சேர்த்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட இட்லி மாவு சொதப்பாவது ரொம்ப சூப்பராக வரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எப்போவுமே இதே மெத்தடில் தான் நீங்கள் மாவு அரைப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.